எடப்பாடி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் ஏமாளிகள் கிடையாதுன்னு அவர் சொன்னது அந்த நோக்கமல்ல. நீங்கள் ப்ரெஸ்ஸில் எது கேட்பீங்க எனக்கு நல்லா தெரியும். அதுன்னா திமுககாரங்க அவங்கள தூண்டி எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அடகு வச்சுட்டு போயிடுவீங்க, பாரதிய ஜனதா கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அந்த பேசுனதுக்கு அவருடைய பதிலை தெரிவித்திருக்காரே தவிர இதில் உள்ளர்த்தமோ உள்நோக்கமோ எதுவும் இல்லை. நான் காலையிலே தொலைபேசியில் அண்ணன் நீ பேசிட்டு பேசினேன். இதில் உள்நோக்கமோ எந்த அர்த்தமும் கிடையாது. அதனால் எங்களுடைய தேசிய ஜனநாயக ஆட்சி அமையும். அது எந்த ஆட்சி அமையுங்கிறத நீங்கள் ஒன்று செய்யுங்களேன். நம்ம முதலமைச்சர்கிட்ட போய் நீங்கள் யாருமே நான் எத்தனை தடவை சொல்லிகிட்டே இருக்கிறேன், ஒருத்தரும் கேட்கவே மாட்டேங்கிற. என்ன எல்லோரும் எங்கள் பக்கமே திரும்பிடுறீங்கன்னா, யார் முதலமைச்சர் சொல்லி கேட்கீங்களா இல்லை நீங்களாக கேட்குறீங்களா? எங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. என்னென்னா, கூட்டணி ஆட்சியாக என்ன இதில் உங்களுக்கு வரப்போகுது? எங்களுக்கு திமுக ஆட்சியை வீட்டுக்கு விரட்டணும், அவ்வளோதான். வேற என்னங்க? ராகுல் காந்திக்கு இந்தியாவில் என்ன நடக்குன்னே தெரியாது. அவருக்கு இத்தாலியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் அவருக்கு தெரியும். வேற அது என்னைக்கு நான் என்ன சொல்லிடுறேன். எடப்பாடி இந்த பிரச்சாரத்தை ரெண்டு பேரும் மாறி மாறி அவங்களுடைய பிரச்சார யுக்தியை தான் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. பாஜகவுடைய அடுத்த கட்ட இந்த தேர்தல் பரப்புரை நீங்கள் என்ன மாதிரியான? நாங்கள் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி அதிமுகவோடு நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். நாங்கள் எங்களுடைய செயல்பாடெல்லாம் தேர்தல் முன்னோக்கி மக்கள் பிரச்சனையை முன்வைக்கிறது ஒன்று. ரெண்டாவது, எங்கள் பூத் லெவலில் நாங்கள் இப்போ பூத்தை வலிமைப்படுத்துறதுக்காக எங்களுடைய பூத்தை நோக்கி எங்களுடைய பயணங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றி நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். அது சந்தர்ப்பம் வரும்போது உங்களுக்கு கரெக்டான தெளிவான பதிலை நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். ரொம்ப கவலைப்படாதீங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.